டெக்னோல வந்து கேமான் 20 பிரீமியர் 5G அப்படிங்கிற ஒரு 5G மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் என்ன விஷயங்கள் வருது அப்படிங்கிறது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். பேக் சைடு டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வழக்கமாக டெக்னோட கேமான் சீரிஸில் பார்த்த அதே ஜியோமெட்ரிக் ஆஸ்தட்டிக் டிசைன் தான் எதுலையுமே கொடுத்துருக்காங்க. ஃபோனோட ஃப்ரண்ட் சைடில் ஒரு 6.67 இன்ச்க்கான ஃபுல் HD ப்ளஸ் ரிசோல AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வருது. மேலும் இது ஒரு பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேயாக கொடுக்குறாங்க. ஸோ டிஸ்பிளேயோட குவாலிட்டி நல்லாவே கொடுத்துருக்காங்க. மற்றபடியாக இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இந்த டிஸ்பிளேல இருக்கு. அடுத்தபடியாக பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் மீடியடெக்கோட டைமென்சிட்டி 8050 அப்படிங்கிற 6 nm ப்ராசஸர் பயன்படுத்துகிறாங்க. கிராஃபிக்ஸ்க்காக ARM G77 MC9 GPU கொடுக்குறாங்க. ஸோ பேசிக்காக ப்ராசஸர் ரேங்கிங் மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இந்த ப்ராசஸருக்கு 28வது ரேங்க் வருது. அதாவது A கிரேட் ப்ராசஸராக கொடுக்குறாங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஹெவியான கேம்ஸ் ஆப்ஸ் எல்லாமே ரன் பண்ணலாம். ஸோ நல்ல ஒரு மிட்ரேஞ்ச் சிப் செட்டை இந்த ஃபோனு கொடுத்துருக்காங்க. அதுவே RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து 8GB RAM வித் 512GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரே கான்ஃபிகரேஷனில் வரும் எதிர்பார்க்கலாம். இதுபோக அடிஷனலாக இன்னொரு 8GB வரையும் விர்ச்சுவல் RAM கெப்பாசிட்டியும் தராங்க. மற்றபடி மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் இந்த போன்ல கிடையாது. RAM வெர்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது இதுல LPDDR5 RAM பயன்படுத்துறாங்க. அடுத்ததாக போனோட கேமராஸ் பத்தி பார்க்கலாம். இந்த ஃபோனோட பேக் சைடில் நமக்கு வந்து 3 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா வந்து ஒரு 50 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா. இது ஒரு RGBW சென்சராக கொடுக்குறாங்க. இந்த சென்சருக்கு ஒரு 6P+1G லென்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நல்ல ஒரு இமேஜ் கிளாரிட்டி இது மூலமாக கிடைக்கும். இந்த ஃபோனில் நமக்கு ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டும் இருக்குது. அதாவது சென்சர் ஷிஃப்ட் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோன் ஷேக் ஆகிறதுக்கு ஏற்றாப்புல அந்த லென்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக டில்ட் ஆகி நமக்கு வந்து ஸ்டேபிளான ஒரு ஃபுட்டேஜ் வந்து வீடியோவாக எடுக்க முடியும். ரெண்டாவதாக 108 மெகாபிக்சலுக்கான அல்ட்ராவைட் கேமரா கொடுக்குறாங்க. இது f2.2 அப்பச்சில் வருது. இந்த கேமராவில் ஃபேஸ் டேட் ஷார்ட் ஆஃப் ஃபோக்கஸ் சப்போர்ட் இருக்குது. மேலும் மேக்ரோ ஆப்ஷனும் இதே கேமராவில் எடுக்க முடியும். மூணாவதாக 2 மெகாபிக்சலுக்கான போர்ட்ரேட் லென்ஸ் கொடுக்குறாங்க. மேலும் இந்த ஃபோன்ல இருந்து ஆக்டா ரிங் ஃபிளாஷ் சப்போர்ட் இருக்கு. அதுபோல் லேசர் ஆட்டோ ஃபோக்கஸ் சப்போர்ட்டும் தராங்க. இது போக இந்த கேமரா மூலமா பேக் சைட்லயும் ஃப்ரண்ட் சைட்லயும் சைமல்டேனியஸா ஒரே நேரத்தில் வீடியோஸ் எடுக்கிற ஃபீச்சர்ஸும் இருக்கு. ஸோ கேமரா இந்த ஃபோன்ல இருந்து நல்லா இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். மற்றபடி செல்ஃபி கேமரா அப்படி பார்க்கும்போது ஃப்ரண்ட் சைடில் 32 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுக்குறாங்க. டியூல் LED ஃபிளாஷ் சப்போர்ட் ஃப்ரண்ட் சைட்லயுமே இருக்கு. இது போக இந்த ஃபோனில் 3.5 ஆடியோ சப்போர்ட் கிடையாது. அதுக்கு பதிலாக USB Type-C ஆடியோ தான். ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்கு. FM ரேடியோவும் தராங்க. 5G-க்கான SNSA சப்போர்ட் தராங்க. டியூல் 4G வோல்டேஜ் சப்போர்ட். அடிஷனலாக NFC-யும் இதுல இருக்கு. அடுத்தபடியா பேட்டரிஸ் பத்தி பேசலாம். இதுல ஒரு 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்றதுக்கு 45 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. ஸோ அதனால டீசென்ட்டாக வேகமாக சார்ஜ் பண்ண முடியும். சார்ஜ் பண்ணுறதுக்கு USB Type-C போர்ட் தராங்க. ஸோ எந்த ஃபோன் வந்து என்ன பிரைசிங்கு டெக்னோ கொண்டு வராங்க அப்படிங்கிறது வந்து லான்ச்சுக்கு அப்புறம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ஸோ நீங்கள் இந்த டெக்னோட கேமான் 20 பிரீமியர் 5G பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோ சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.